ஜில ஆரம்பிச்சு ஐஸ்வர்யா மேனன் வரைக்கும் முக்காவாசி இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாரு காசு கொடுத்தாலும் என்ன ஏதுனே விசாரிக்காம என்னத்தையாவது ப்ரோமோட் பண்ணிட்டு கடைசியில் அதனால அதிகமா பாதிக்கப்படுறது நம்மள மாதிரியான மிடில் கிளாஸ் பீப்பிள். ஆல்ரெடி A2D சேனல் முதற்கொண்டு நிறைய பேர் இதை பத்தி பேசிட்டாங்க. பட் நானும் கொஞ்சம் பேசணும். ஏன்னா ஏலச்சீட்டு மோசடியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு நடக்கிற டிஜிட்டல் ஸ்கேம் வரைக்கும் மினிமம் ஒரு லட்சம் கேஸ் நம்ம பார்த்திருப்போமா? பட் ஸ்டில் எப்படி நம்ம ஆளுங்க திரும்ப திரும்ப அதே ட்ராப்ல போய் விழுறாங்க? ஏன்னா பணத்து மேல இருக்கிற அந்த கொள்ள பிரியம். எப்படியாச்சும் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் டபுளாவோ ட்ரிபிளாவோ மாறிடாதான்ற அந்த ஏக்கம். பட் இங்க ஃபேக்ட் என்னன்னா பணம்ன்றது அப்படி டக்குன்னு அதிகம் ஆகாது. சப்போஸ் அப்படி ஆகுது அப்படின்னா அங்க ஏதோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். நீங்க நியாயமா பண்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெருகி பெருசாகிறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். அந்த டைமை நம்ம பணத்துக்கு கொடுத்து தான் ஆகணும். அப்படி இல்ல நான் இன்னைக்கு 10,000 ரூபாய் போடுவேன், நாளைக்கே எனக்கு 1 லட்சம் ரூபாய் வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த இருக்கிற 10,000 உங்களை விட்டு போயிடும். அதுதான் இங்க நடக்குது. நிறைய பேர் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரேடிங்லயே இனிஷியலா வந்த ப்ராஃபிட்டை நம்பி லட்சமா இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை விட்டவங்க எத்தனை பேர்? சோ இங்க இன்வெஸ்ட் பண்றது தப்பு இல்ல. பட் நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்ண போறீங்களோ அதை பத்தி நீங்க கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும். அதை ஸ்டடி பண்ணணும். அதுக்கப்புறமா அதுல இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், அதை விட கஷ்டப்பட்டு அதை சேர்த்து வைக்கிறோம். அப்படிப்பட்ட பணத்தை ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றோம்னா அது சேஃபா இருந்தா மட்டும்தான் நம்மளோட மென்டல் பீஸ் நல்லா இருக்கும். அதுக்கு நீங்க நம்ப வேண்டிய ஒரே ஆள் உங்களை மட்டும் தானே தவிர வேற யாரையும் கிடையாது. சோ ஒரு விஷயத்தை பத்தி உங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரியும், அதோட 100% கான்ஃபிடன்ஸ் இருக்கு அப்படின்னா மட்டும் ஒரு இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இந்த போன இன்ஃப்ளூயன்சர் சொன்னாங்க, என் மாமா சொன்னா, மச்சான் சொன்னா, ஃப்ரெண்டு சொன்னா, நோ. இங்க இருக்கிற எல்லாருமே சுயநலவாதிங்க. தனக்கு பணம் வருது அப்படின்னா நம்ம கூட க்ளோஸா இருக்கிறவங்களே நம்மளை ஏமாத்துறதுக்கு தயங்க மாட்டாங்க. தட்ஸ் தி ரியாலிட்டி. சோ இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ற விஷயத்துல மட்டும் யாரையுமே நம்பாதீங்க. நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுல உங்களோட அறிவை வளர்த்துட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க.